என் பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய செலக்ஷன் யாரு மேல அப்படின்னா உங்க பிள்ளைங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல. ஆமென். Thank you Jesus. ஆண்டவரே, என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஆனா எனக்கு போறதுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த ரெண்டு விஷயத்துல இருக்கலாம். ஒண்ணு, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. இன்னொன்னு, என்னால முடியல ஆண்டவரே. ஒண்ணு, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. இன்னொன்னு, எனக்கு முடியல ஆண்டவரே. என்னாலையும் முடியல, எனக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய அற்புதத்துல முதல் பெயர், கர்த்தருடைய அற்புதத்துல முதல் பெயர், ஆண்டவருடைய அற்புதத்துல முதல் பெயர் உங்க பிள்ளையினுடைய பெயர் தான், உங்க ஃபேமிலியினுடைய பெயர் தான். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க பெயர் தான் கர்த்தர், உங்க பெயர் தான் கர்த்தர் எழுத போறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக, ஹalleluya, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னார். அந்த குளத்துல இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு அற்புதம் நடக்கிறதுன்றது, எனக்கு என்னமோ நீ காத்திருக்கிறது எனக்கு சரியா பாடலப்பா, நீ எத்தனை நாள் இங்கே காத்து கிடப்ப, நீ எல்லாம் அற்புதத்தை வாங்குறது அது நடக்காது. ஆனா ஒரு ஸ்பெஷல் டேல கர்த்தர் அவனுக்கு அற்புதம் கொடுக்க, யாரும் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாத அன்றைக்கு இந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அற்புதத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். தகப்பனே, 47வது நாள் இதோ திருச்சபையில சூழ்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்காய், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிறாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்காய், இந்த சத்தம் கேட்கப்படுகிற பிள்ளைகளுக்காய், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நீங்க கொடுத்த வார்த்தை நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைப்பா. நிறைய பேருடைய வாழ்க்கைய நீங்க படமிட்டு காமிச்சிட்டீங்க, நீங்க ஓபன் பண்ணி காமிச்சிட்டீங்க. நாங்க வெளியில சொல்லல, ஆனா இந்த நிலைமையில தான் நாங்க கடந்து வர்றோம்னு எங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு அற்புதத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். 50வது நாள் அதை முடிக்கும் போது ஒரு மகிமையை நாங்க பார்க்கணும் ஐயா.